அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லணும்னு நெனச்சது, இந்த ஸ்டேரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப ஸ்டேரிங் இப்படி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் நமக்கு ஏத்த மாரி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல எனக்கு இந்த ஆங்கிள்ல ஸ்டேரிங் வேணாம். எனக்கு இப்படி நேரா தான் ஸ்டேரிங் இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க இந்த லிவர். இத பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் இப்படி வந்துரும். ஸ்டேரிங்ல ஹைட் மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இத லைட்டா லூஸ் பண்ணிட்டு தூக்கணும் அப்படின்னா, ஸ்டேரிங்ல வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஹைட் வந்து வேண்டாம். எனக்கு வந்து கம்மியா இருந்தா போதும் அப்படின்னா, திரும்ப இத லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆங்கிள்ல தான் ஸ்டேரிங் இருக்கணும் அப்படின்னா, இத அழுத்திட்டு இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வந்து வந்துருங்க. ஸோ ஒரு ஸ்டேரிங்ல இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, டிரைவரோட கம்ஃபோர்டபுளுக்கு தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஒரு டிரைவர் கம்ஃபோர்ட்டா ஃபீல் பண்ணா மட்டும் தான் அவங்களால அதிக நேரம் ஒரு வண்டிய ஓட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கருமந்துறைங்க. ஸோ கருமந்துறை அப்படிங்கிறது, நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி மலை தான். நீங்க ஒரு சிட்டிக்குள்ள போனாலே இங்கருந்து ஒரு 30, 35 கிலோமீட்டருக்கு மேல போகும்.